மீன ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ மீன ராசிக்கு சமீப காலமாக சிக்கல்கள், குழப்பங்கள் இதுதான் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சிக்கலை எப்படி நான் கிளியர் பண்ணுறதும் தெரியல, குழப்பத்தை எப்படி சரி செய்கிறதுனும் தெரியல. பட் இது ஆனால் இந்த விஷயத்துலேருந்து வெளியும் வர முடியல. அது என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுலேருந்து வெளியே வந்தால் தான் நான் நல்லா இருப்பேன்றது எனக்கு தோணுது. அப்படின்ற ஒரு மன உந்துதல் அவங்களுக்கு இருக்குன்னா, ஸோ முருகர் தரக்கூடிய பதில் சிக்கல் சிங்காரவேலர் கும்பகோணம் நியர்பை இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கல் சிங்காரவேலர் கோவிலே இருக்குது. அந்த அந்த மூலவர் இருக்கக்கூடிய கோவில் இருக்குது. ஸோ இந்த சிக்கல் சிங்காரவேலரை அவங்க வழிபட ஆரம்பிக்கும் போது, ஒரு முறையாவது தரிசனம் பண்ணி வழிபட ஆரம்பிக்கும் போது, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், விடை தெரியாத பிரச்சனைகள், ஒரு முடிவு தெரியாத இடையூறுகள் எதுவாக இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அந்த பங்குனி உத்திரத்துக்கும் அவங்க போகலாம். அதுக்கு அங்கே அப்போ போக முடியலனா கூட அதை கழிச்சு கூட அவங்க போகலாம். அதே மாதிரி இனிமே வாழ்க்கையில் அப்படி எதுவும் சிக்கல் ஏற்படக்கூடாதுன்னா முருகருடைய வழியில் இவங்க நடக்கணும். கும்பிட்டா மட்டும் போதாது, என்னோட வழியில் நீ நடக்கணும், நீ ரெடியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட முருகர் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. கண்டிப்பா மேம், கண்டிப்பா மீனராசிக்காரங்க ரெடியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீனராசிக்காரங்க சிக்கல் சிங்கார வேலருக்கு அரோகரா அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.